நேயராகிய உங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் மனிதர்கள் விரும்பி பார்க்கும் இடங்கள் பற்றிய ஒரு பதிவு. ஆமா, நேயர்களுக்கு வணக்கம். முக்கியமா இது தமிழின் பெருமையை விளக்கும் இடங்கள் குறித்த ஒரு கையேடு அப்படின்னே சொல்லலாம். சரியா சொன்னீங்க. தொன்மையான நூலகங்கள் பத்தி பார்க்க போறோம். முதல்ல தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இது இந்தியாவின் பழமையான நூலகங்களில் ஒன்று. ஆமா, இது கிபி 1122 முதல் இயங்குவதற்கு கல்வெட்டுச் சான்றுகள் இருக்கு அப்படின்னு தரவுகள் சொல்லுது. 1000 வருஷங்களுக்கு மேலையா? அட, அங்க என்னென்ன இருக்கு? அம்ம தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல மொழி ஓலைச்சுவடிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கையெழுத்துப் படிகள், ஓவியங்கள், பழமையான இசைக்கருவிகள், சிற்பங்கள் கூட இருக்குன்னு பட்டியலிடப்பட்டிருக்கு. ஓஹோ, பல மொழி ஓலைச்சுவடிகளா? சரி, அடுத்து உவேசா நூலகம் பத்தி பாப்போம். சென்னையில இருக்கிற இது கிபி 1942ல தொடங்கப்பட்டது. உண்மைதான். அங்க உள்ள தமிழ், தெலுங்கு, வடமொழி நூல்கள் பத்தி குறிப்புகள் இருக்கா? துல்லியமான எண்கள் கொடுத்திருக்காங்க. அதாவது அங்க 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் இருக்கு. ரொம்ப தெளிவான எண்கள். இப்போ கீழ்த்திசை நூலகம் பத்தி சொல்லுங்க. இது சென்னையில கிபி 1869ல தொடங்கப்பட்டிருக்கு. ஆமா, இங்க தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி ஓலைச்சுவடிகள்லாம் இருக்கு. முக்கியமா கணிதம், வானியல், மருத்துவம், வரலாற்று நூல்கள் இங்க பாதுகாக்கப்படுது. இது இப்போ எங்க இயங்கிட்டு இருக்கு? இது தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்துல இயங்கிட்டு வருது. சரி, நூலகங்கள் வரிசையில கடைசியா நாம பார்க்க போறது கன்னிமாரா நூலகம். இது சென்னையில கிபி 1896ல தொடங்கப்பட்ட தமிழ்நாட்டின் மைய நூலகம். இது இந்தியாவின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்னுன்னு சொல்லலாம். அதாவது இங்க 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்கு. 6 லட்சமா? வேற என்ன சிறப்பு இருக்குங்க? இந்தியாவில் வெளியாகும் அனைத்து புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்களின் ஒரு படி, அதாவது காப்பி, இங்க பாதுகாக்கப்படுகிறது. ஓ, அப்ப எல்லாமே இங்க இருக்கும். ஆமா, இதோட 3ஆம் தளத்துல மறைமலை அடிகள் நூலகம் இயங்குகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குறிப்பு. அருமை. இப்போ பகுதி 2க்கு வருவோம். தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் உலக தமிழ்ச் சங்கம். முதல்ல தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் பத்தி பார்க்கலாம். சரி, பார்க்கலாம். இது கிபி 1981ல 1000 ஏக்கர் பரப்பளவுல தமிழக அரசால் தோற்றுவிக்கப்பட்டது. இதோட சிறப்பே அந்த கட்டிட அமைப்பு தான். வானத்திலிருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என தெரியும் வகையில இதோட கட்டிடம் அமைஞ்சிருக்கு. அட, பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கும்ல. இதோட நோக்கம் என்ன? இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகளை ஆய்வதே இதன் நோக்கம். இங்க பாத்தீங்கன்னா கலை, சுவடி, வளர்த்தமிழ், மொழி, அறிவியல் என 5 புலங்களும் 25 துறைகளும் இருக்கு. ஓஹோ, 25 துறைகளா? வேற என்னென்ன வசதிகள் இங்க இருக்கு? சித்த மருத்துவ தொண்டு செய்றாங்க. IAS பயிற்சியாளர்களுக்கு தமிழ் பயிற்சி வழங்குறாங்க. ரொம்ப பெரிய நூலகம் ஒண்ணு இருக்கு. வெளிநாட்டு மாணவர்களும் இங்க கற்கின்றனர் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். சிறப்பான விஷயம். அடுத்து மதுரை உலக தமிழ்ச்சங்கம் பத்தி பாப்போம். காந்தி அருங்காட்சியகம் அருகில் தல்லாகுளத்துல 87,000 சதுர அடியில இது கட்டப்பட்டிருக்கு. ஆமா, 1981 உலக தமிழ் மாநாட்டில் அறிவிக்கப்பட்டு கிபி 2016ல இது திறக்கப்பட்டது. உள்ள என்னென்ன இருக்கு? உள்ளே கருத்தரங்க கூடங்கள், ஆய்வரங்கங்கள், நூலகம் எல்லாமே இருக்கு. இதோட வெளிச்சுவர்கள்ல 1330 குறட்பாக்கள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு தரவுகள் சொல்லுது. இதே பகுதியில இருக்கிற சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் பத்தியும் சொல்லுங்களேன். கண்டிப்பா. நுழைவாயிலில் தருமிக்கு பொற்கிழி வழங்கிய திருவிளையாடல் புராண புடைப்புச் சிற்பம் ஒன்னு இருக்கு. உள்ளே வள்ளல்கள், புலவர்கள் குறித்த ஓவியங்கள், சிற்பங்கள்லாம் இருக்கு. முழு உருவச் சிலைகள் ஏதாச்சும் இருக்கா? தொல்காப்பியர், உழவையார், கபிலர் ஆகியோரின் முழு உருவ வெண்கலச் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. வெளிச்சுவர்களில் சங்க இலக்கிய காட்சிகள் வரையப்பட்டுள்ளன. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. இப்போ பகுதி 3க்கு போகலாம். திருவள்ளுவர் பெருமை கூறும் இடங்கள். சென்னை கோடம்பாக்கத்துல இருக்கிற வள்ளுவர் கோட்டம் பத்தி முதல்ல பாப்போம். இதோட பணி 1973ல தொடங்கி 76ல முடிஞ்சது. ஆமா, இது திருவாரூர் தேர் வெடிவில் அமைக்கப்பட்டிருக்கு. 2 யானைகள் இழுப்பது போல் கருங்கற்களால் ஆனது இது. இதோட அளவுகள் எப்படி இருக்கு? அடிப்பகுதி 25 அடி நீளம், 25 அடி அகலம். தேரின் மொத்த உயரம் 128 அடி. பக்கத்திற்கு 4 சக்கரங்கள் இருக்கு. அந்த சக்கரங்கள் ஒரே அளவுல இருக்குமா? இல்ல, கடைக்கோடி 2ம் பெரியவை, நடுவில் 2ம் சிறியவை. மையத்துல இருக்கிற எண்கோண கருவறையில தான் வள்ளுவர் சிலை இருக்கு.
இங்க குரட்பாக்கள் எவ்வாறு பொறிக்கப்பட்டுள்ளன? மொத்தம் 1330 குரட்பாக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. அறத்துப்பால் கருநிறப் பளிங்கு, பொருட்பால் வெண்ணிறப் பளிங்கு, இன்பத்துப்பால் செந்நிறப் பளிங்குல பொறிச்சிருக்காங்க. ஓவியங்களும் அங்க இருக்கு. தனித்தனி இதன் நிறங்களா? சரி, இப்போ கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை பற்றி குறிப்புகளை பார்ப்போம். விவேகானந்தர் பாறைக்கு அருகில் 30 அடி உயரப்பாறையிலே இது அமைஞ்சிருக்கு. 90ல தொடங்கி 2000 ஆண்டு ஜனவரி 1ஆம் நாள் திறக்கப்பட்டது. இந்த சிலையோட அளவுகள் ரொம்ப நுட்பமானது. பாறையிலிருந்து சிலையின் உயரம் 133 அடி. இது 133 அதிகாரங்களை குறிக்குது. பீடத்தின் உயரம் என்ன? பீடம் 38 அடி. இது அறத்துப்பால். சிலை 95 அடி. இது பொருட்பால், இன்பத்துப்பால். உள்ளே குருட்பாக்கள் இருக்கா? பீடத்தின் உட்புற மண்டபத்தில் 1330 குரட்பாக்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் உள்ளன. இது கட்ட பயன்படுத்தப்பட்ட கற்கள் பத்தி? 3 முதல் 8 டன் எடையுள்ள 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மொத்த எடை 7000 டன். இங்க போக படகு வசதியும் இருக்கு. ரொம்ப துல்லியமான குறிப்புகள். இப்போ இறுதி பகுதி, அதாவது பகுதி 4, பூம்புகார் சிற்பக்கலை கூடம். 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் துறைமுக நகரமான பூம்புகார் பத்தி பார்க்க போறோம். ஆமா, சிலப்பதிகாரம் பட்டினப்பாலையிலே இது இடம்பெற்றுள்ளது. மருவூர்பாக்கம், பட்டினப்பாக்கம்னு 2 பகுதிகள் இருந்துச்சு. ஆனா இது கடல் கோளால் அழிந்தது. இதோட பெருமையை உணர்த்த 1973ல சிற்பக்கலை கூடம் அமைக்கப்பட்டது. சரிதான். இது 7 நிலை மாடங்களை கொண்டது. கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்பத் தொகுதிகள் இங்க இருக்கு. மற்றும் மாதவியின் நெடிய சிலை ஒன்றும் இருக்கு. இதுக்கு அருகிலுள்ள மன்றங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. 3 மன்றங்கள் இருக்கு. இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம். இதுல என்ன சிறப்பம்சம்? முதல் 2ல் பெண்களின் உருவங்கள் இருக்கு. நெடுங்கல் மன்றத்தில் நெடிய கற்றூணைச் சுற்றி 8 சிறிய கற்றூண்கள் மற்றும் 8 மனித உருவங்கள் இருக்கு. இது தற்கால சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாயிருக்கு. ரொம்ப நன்றி நேயர்களே. இப்போ உங்களோட தேர்வு தயாரிப்பிற்காக பாடத்தில் உள்ள அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கிய 40 முக்கிய வினாக்களை நாங்க ஒரு வார்த்தை பதிலா, அதாவது ஒன் வேர்ட் டைப்பா மாத்தி சொல்ல போறோம். நான் கேள்வியை கேட்க வல்லுநர் உடனடியாக பதிலளிப்பார். தயாரா? தயார். 1. மனிதர்களுக்கு விருப்பமானது எது? புதிய இடங்களை காண்பது. 2. இந்த உரைநடை எவ்வகையைச் சார்ந்தது? கையேடு. 3. இந்தியாவின் தொன்மையான நூலகங்களில் ஒன்று எது? தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். 4. சரஸ்வதி மஹால் நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்குகிறது? கிபி 1122. 5. சரஸ்வதி மஹால் நூலகத்தின் காலம் எதன் மூலம் அறியப்படுகிறது? கல்வெட்டுச் செய்திகள். 6. அஞ்சரி பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? கிபி 1981. 7. தஞ்சை பல்கலைக்கழகம் எத்தனை ஏக்கர் பரப்பளவில் உள்ளது? 1000 ஏக்கர். 8. வானத்திலிருந்து பார்த்தால் தமிழ்நாடு என தெரியும்படி அமைக்கப்பட்ட கட்டடம் எது? தமிழ் பல்கலைக்கழகம். 9. தமிழ் பல்கலைக்கழகத்தில் எத்தனை புலங்கள் உள்ளன? 5. 10. தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள துறைகள் எத்தனை? 25. 11. எந்த மருத்துவத்துறை மூலம் தமிழ் பல்கலைக்கழகம் தொண்டு செய்கிறது? சித்த மருத்துவம். 12. ஊவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? கிபி 1942. 13. ஊவேசா நூலகத்தில் உள்ள தமிழ் நூல்கள் எத்தனை? 2941. 14. ஊவேசா நூலகத்தில் உள்ள ஓலைச்சுவடிகள் எத்தனை? 2128. 15. கீழ்த்திசை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? கிபி 1869. 16. கீழ்த்திசை நூலகம் தற்போது எங்கு இயங்குகிறது? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளம். 17. கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? கிபி 1896. 18. தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது? கன்னிமாரா நூலகம். 19. கன்னிமாரா நூலகத்தில் எத்தனை நூல்கள் உள்ளன? 6 லட்சத்திற்கும் மேற்பட்டவை. 20. மறைமலையடிகள் நூலகம் கன்னிமாரா நூலகத்தின் எந்த தளத்தில் இயங்குகிறது? 3ஆம் தளம். 21. வள்ளுவர் கோட்டம் எங்கு உள்ளது? சென்னை கோடம்பாக்கம். 22. வள்ளுவர் கோட்ட பணிகள் தொடங்கப்பட்ட ஆண்டு? கிபி 1973. 23. வள்ளுவர் கோட்டம் எந்த வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது? திருவாரூர் தேர். 24. வள்ளுவர் கோட்டத் தேரின் மொத்த உயரம் என்ன? 128 அடி. 25. அறத்துப்பால் எந்த நிற பளிங்கு கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளது? கருநிறம். 26.
பொருட்பால் எந்த நிற பளிங்குக்கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளது? வெண்ணிறம். 27 இன்பத்துப்பால் எந்த நிற பளிங்குக்கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளது? செந்நிறம். 28 திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ள பாறையின் உயரம் என்ன? 30 அடி. 29 திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்ட ஆண்டு? 2000 ஜனவரி 1. 30 திருவள்ளுவர் சிலையின் மொத்த உயரம் என்ன? 133 அடி. 31 திருவள்ளுவர் சிலையின் பீடத்தின் உயரம் என்ன? 38 அடி. 32 திருவள்ளுவர் சிலை எத்தனை கருங்கற்களால் ஆனது? 3681. 33 திருவள்ளுவர் சிலையின் மொத்த எடை என்ன? 7000 டன். 34 உலகத் தமிழ்ச் சங்கம் எங்கு அமைந்துள்ளது? மதுரை தல்லாக்குளம். 35 உலகத் தமிழ்ச் சங்கம் திறக்கப்பட்ட ஆண்டு எது? கிபி 2016. 36 தருமிக்கு பொற்கிழி வழங்கிய சிற்பம் எங்குள்ளது? சங்கத்தமிழ் காட்சிக்கூடம். 37 சங்கத்தமிழ் காட்சிக்கூடத்தில் யாருடைய முழு உருவ வெங்கலச் சிலைகள் உள்ளன? தொல்காப்பியர், ஒளவையார், கபிலர். 38 பூம்புகார் சிற்பக் கலைக்கூடம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? கிபி 1973. 39 பூம்புகார் கலைக்கூடத்தில் கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் சிற்பங்கள் எத்தனை? 49. 40 நெடுங்கல் மன்றத்தில் உள்ள சிறிய கற்றூன்கள் எத்தனை? 8.